வணக்கம். நான் சாந்தா ஜெயராஜ். சாந்தா ஸ்டேபிள் யூடியூப் சேனல் மூலமாக மீண்டும் மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். நம்முடைய இந்த சேனல்ல சந்திப்போமா, பாட்டொன்று கேட்டேன், போவோமா ஊர்வலம், என்ன சமையலோ, குவிக் ரெசிபி, இப்படி பல நிகழ்ச்சிகள் ஒரு தொலைக்காட்சி போல வந்து கொண்டே இருக்கிறது. இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து அவ்வப்போது அபிப்பிராயம் சொல்கின்ற எல்லோருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. அது மட்டுமல்ல, நம்முடைய சாந்தா ஸ்கேப்ஸையும் சாந்தா ஸ்டேபிளையும் சப்ஸ்கிரைப் பண்ணுகிற எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அந்த பெல் பட்டனை தயவு செய்து கிளிக் பண்ணுங்க. இன்றைய சந்திப்போமா நிகழ்ச்சி நம்மை டெல்லிக்கு அழைத்து போகிறது. டெல்லி தமிழ்ச்சங்கத்தின் செயலாளராக கடந்த 4 வருடங்களாக பணியாற்றி தொடர்ந்தும் 5வது வருடமும் பணியாற்றி கொண்டிருக்கின்ற திரு முகுந்தன் அவர்களை இன்னைக்கு நாங்க சந்திக்க போகிறோம். திரு முகுந்தன் அவர்களை எனக்கு அறிமுகம் செய்தவர் திரு டெல்லி குமார் அவர்கள். திரு முகுந்தன் அவர்கள் தமிழுக்கு மட்டுமல்ல, கலைகளுக்கும் பல பணிகளையும் சேவைகளையும் கடந்த பல வருடங்களாக செய்து வருகிறார். இவருடைய அனுபவங்கள் என்ன என்பதை இவரை கேட்டு தெரிந்து கொள்வதில் எனக்கு மிகவும் ஆர்வம். அந்த ஆர்வம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் என்கிறது எனக்கு தெரியும். வாங்க அவரை சந்திப்போம். வணக்கம் முகுந்தன் சார். வணக்கம் மேடம். உங்களை இன்னைக்கு சந்திச்சு பேசுறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். உங்களுடைய அறிமுகம் எனக்கு திரு டெல்லி குமார் அவர்கள் மூலமாக கிடைச்சது. முதல்ல நான் அவருக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நீங்க ஒரு உங்களை பற்றிய ஒரு சின்ன அறிமுகம் நீங்க சொன்னா நல்லா இருக்கும். மேடம், என் பேர் முகுந்தன், பொதுச் செயலாளர் டெல்லி தமிழ்ச்சங்கம். நான் திருவியார் பக்கத்தில் கல்யாணபுரங்கிற கிராமத்திலேருந்து டெல்லிக்கு 80ல் வந்தேன். 83ல் வங்கி பணியில் சேர்ந்து இந்த தமிழ்ச்சங்கத்தில் தொடர்ந்து 2000லேருந்து தொடர்ந்து உடனிருந்து பணியாற்றுறேன். 5 முறை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன். இந்த டெல்லி தமிழ்ச்சங்கம் இந்தியாவிலேயே சிறந்த தமிழ்ச்சங்கமாக விருது வாங்கியிருக்கிறது. ஓ, மிக்க சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம் சார். ஸோ 1980ஆம் ஆண்டுல இருந்து உங்களுக்கு இந்த சங்கத்தோட தொடர்பு இருக்கு அப்படித்தானே? இல்ல, சங்கத்தோட 90லேருந்து மேடம். 90ல டெல்லிக்கு வந்து. சரி. ஸோ நீங்க வங்கியில பணியாற்றி இருக்கிறீங்க. அதே சமயம் இப்ப இதே போல ஒரு தமிழ்ச்சங்கத்துல நீங்க உங்களை ஈடுபடுத்திக் கொள்றதுக்கு உங்களுக்கு நிறைய தமிழ் ஆர்வம் உங்களுள்ள இருந்திருக்கு நிச்சயமா. கண்டிப்பா. அதாவது எனக்கு தமிழ் ஆர்வங்கள் உண்டு. அது மாதிரி தமிழ் புலமை வாய்ந்த அறிஞர்களை கூப்பிட்டு கவியரங்கம், பட்டிமன்றம், கருத்தரங்கம், அது மாதிரி இசையில் புலமை தேர்ந்தவர்களை அழைத்து அவருக்கு நல்ல ஒரு கச்சேரி நிகழ்ச்சி ஏற்பாடு செய்வது. அதே போல் நாடக கலைஞர் அனைவரும் தமிழ்நாட்டை சேர்ந்த நாடக கலைஞர்கள் உங்களுக்கு எடுத்துக்கிட்டா கிரேசி மோகன், ஓஜி மகேந்திரன், டிவி வரதராஜன், இது போன்ற நாடக கலைஞர்களையும் அழைத்து நிறைய விழாக்கள், இது வரைக்கும் நான் ஒரு 25 வருஷத்துல 2,000 விழா பண்ணியிருக்கேன். கவிஞர் வாலி, வைரமுத்து, அதே மாதிரி நெல்லை ஜெயந்தா போன்ற கவிஞர்கள், நிறைய கவிஞர் எல்லாரையும் கூப்பிட்டு அழைத்து கவியரங்கமும் பண்ணியிருக்கோம். பட்டிமன்ற ஜாம்பவான்கள் சாலமன் பாப்பையா, ஞான சம்பந்தம், பாரதி பாஸ்கர் ராஜா, இவங்கள மாதிரி மோகன சுந்தரம், இவங்கள மாதிரி அழைத்து அவங்கள வச்சு பட்டிமன்றம் நடத்திருக்கோம். அதே மாதிரி இசை ஒளிகள் கொடிகட்டி பிறக்கும் சுதா ரகுநாதன், நித்யஸ்ரீ மகாதேவன், அருணா சாய்ராம், இது போன்ற இசைக்கலைஞர்கள் அழைத்து கச்சேரி நடத்திருக்கோம். இது மாதிரி தொடர்ந்து பல விதமான நிகழ்ச்சிகளை இங்கு உள்ள தமிழ் மக்களுக்கு நாங்கள் செஞ்சுட்டு வர்றோம். பொங்கல் விழா, தீபாவளி விழா, இது மாதிரி விழாக்களை சிறப்பாக நாட்டுப்புற இசைக்கலைஞர்கள் புத்வான முத்துசாமி, வேல்முருகன், இந்த மாதிரி அவங்களையும், அது மாதிரி நாட்டுப்புறத்துல தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றம் மற்றும் சவுத் சோன் கல்ச்சுரல் சென்டர்னு தென்னக பண்பாட்டு கலாச்சார மையத்தின் மூலமா நிறைய நாட்டுப்புற நிகழ்ச்சிகளும் நடத்தி இருக்கிறோம் மேடம். சரி, இப்போ டெல்லி அதுதான் அந்த தலைமையகம் இந்தியாவில். அங்க ஹிந்தி
ஹிந்தி தானே மொழி, அங்க எல்லோரும் பேசப்படுகிற பொதுவான மொழி வந்து ஹிந்தி. ஸோ ஹிந்தி பேசப்படுகிற அந்த ஒரு இடத்துல நீங்க வந்து தமிழை இந்த அளவுக்கு முன்னேற்றி செல்வதற்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கு இல்லையா? கண்டிப்பா இல்லை மேடம். 10 லட்சத்துக்கு மேற்பட்ட தமிழர்கள் இருக்கிறாங்க. ஒருத்தருக்கு நாட்டியத்தில் ஆர்வம் இருக்கும், ஒருத்தருக்கு கவியரங்கத்தில் இருக்கும், ஒருத்தருக்கு பட்டிமன்றத்தில் இருக்கும், ஒருத்தருக்கு நாடகத்தில் இருக்கும். எல்லாரும் எல்லா நிகழ்ச்சிக்கும் வருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் அரங்கம் நிறைந்து இருக்கும். நிகழ்ச்சிகள் ரொம்ப அற்புதமான கலைஞர்கள் டெல்லியிலே இருக்காங்க. நாங்கள் நிறைய இளம் கலைஞர்களுக்கு டெல்லியில வாய்ப்பு தரோம். இளம் கலைஞர்னா ஒவ்வொரு குழந்தைகளும் நல்லா பாட்டு கற்றுக்கிட்டு டான்ஸ் நிகழ்ச்சி கற்றுக்கிட்டு அது மாதிரி அந்த இளம் கலைஞர்களை ஊக்குவிச்சு டெல்லி தமிழ்ச்சங்க அதையும் ஒரு பெரிய பணியாக நடத்திருக்கோம். டெல்லி வாழ் இசைக்கலைஞர்கள், டெல்லி வாழ் நடன கலைஞர்கள், டெல்லி வாழ் பேச்சாளர்களையும் அழைத்து நாங்கள் நிறைய நிகழ்ச்சி நடத்துறோம், வெளியூர் மட்டும் அல்லாமல். ஸோ இந்த நிகழ்ச்சிகள் நடத்துறதுங்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே உள்ள தமிழ் குழந்தைகள் நிறைய நாங்கள் வந்து சொல்லணும்னா பாரதியார் பற்றி நினைவு திறனாய்வு, திருக்குறளை பற்றி நினைவு திறனாய்வு, பாவை விழா திருப்பாவை பற்றி இது மாதிரி குழந்தைகளுக்குள்ள போட்டி வச்சு அவங்களுக்கும் பரிசு கொடுத்து இந்த குழந்தைகள் 500லேருந்து 700 பேர் வரைக்கும் கலந்துப்பாங்க ஒவ்வொரு போட்டியிலும். ரொம்ப ஆர்வமா, அதாவது வர மாட்டாங்க, எல்லாம் படிச்சு நினைவு வச்சு அதை நினைவு திறனாய்வு நிகழ்ச்சி நடக்கும். ஸோ அது வந்து ரொம்ப பார்க்கவே அற்புதமா இருக்கு மேடம். டெல்லி தமிழ் பசங்க தமிழ்ல பேசுறாங்கன்னா நீங்க ஆச்சரியப்பட்டு போவீங்க. தமிழ்நாட்டோட இங்க உள்ள பள்ளி மாணவர் ரொம்ப ஆர்வமா தமிழ்ல கலந்துப்பாங்க. ரொம்ப சந்தோஷம் சார். இப்ப உங்களுடைய பணியில வந்து நான் ஒரு சில விஷயங்கள் வந்து நான் என் காதுக்கு வந்தது, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒண்ணு வந்து ஏதோ வீதியில இருந்த ஒரு திருவள்ளுவர் சிலையை நீங்க மீட்டெடுத்து கொண்டு வந்து டெல்லி தமிழ்ச்சங்கத்துல வந்து நிறுவி இருக்கிறீங்கன்ற ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன். அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அதாவது திருவள்ளுவர் சிலை வந்து முன்னாள் கலைஞர் சி சுப்பிரமணியம், ரூஸ்வெல்ட்னு ஒருத்தர், அவர் தான் அந்த அமைப்போட தலைவராக இருந்து ராஜாராம் பழைய மந்திரி அவங்க வச்சு டிஃபென்ஸ் இடத்துல வச்சிருந்தாங்க. ஒரு இதில் ஆர்கேபுரத்தில் ஒரு மூலையில். அங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா டெல்லியில் உள்ள லோக்கல் கவர்மெண்ட் வாசல்ல ஒரு கழிவறை கட்டிட்டாங்க. ஸோ அது திருவள்ளுவர் தெரியாம முதல் மண்டி ரொம்ப மோசமா இருந்தது. ஸோ அப்போ உள்ள தமிழகத்தை சேர்ந்த 40 எம்பி, அந்த முதல்வர் ஷீலா தீட்சித் அவங்கள வச்சு அந்த சிலையை தமிழ்ச்சங்க வளாகத்திலே, எங்க தமிழ்ச்சங்க வளாகம் சொந்த கட்டிடம், அது வந்து 78 வருஷம் ஆச்சு, தமிழ்ச்சங்க வளாகத்திலே நிறுவி அந்த முத்தமிழறிஞர் கலைஞர் மற்றும் ஷீலா தீட்சித், சிதம்பரம் இவரெல்லாம் வச்சு அந்த சிலையை தமிழ்ச்சங்க வளாகத்துல நிறுவி கவிப்பேரசு வைரமுத்து இவங்கெல்லாம் வந்து அந்த சிலையை இது பண்ணி கம்பீரமா இன்னைக்கு தமிழ்ச்சங்க வாசல்ல திருவள்ளுவர் அலங்கரிக்கிறாரு. அவருக்கு நாங்க வாரந்தோறும் மரியாதை செய்யறோம். உண்மையிலேயே அது ஒரு அடையாளமா இருக்கு டெல்லி தமிழ்ச்சங்கத்துக்கு. இந்த திருவள்ளுவர் வாசல் ரொம்ப பார்ப்பதற்கே அழகாக இருக்கும். அதே மாதிரி ஹரித்வார்லயும் ஒரு ரிஷிகேட்ல ஒரு திருவள்ளுவர் சிலையை வச்சு அதை வந்து திடீர்னு உடனே அடுத்த நாளே தார்பாயை கட்டி திருவள்ளுவர் சிலையை கட்டி போட்டு வச்சுட்டாங்க. உடனே நாங்கள் இங்கிருந்து 50க்கும் மேற்பட்ட பத்திரிகை நிருபர்களை அழைத்து கொண்டு ராத்திரி 1 மணிக்கு அங்க உள்ள டேராடூன்ல போய் அங்க உள்ள அன்றைய முதலமைச்சர் ஹரீஷ் ராவத்னு இருந்தார், அவரை பார்த்து நான் வசந்த்குமார் அவர்களும் வந்தாங்க, பத்திரிகை நிருபர்கள், பத்திரிகை டிவி எல்லாம் வந்தாங்க. போய் அழுத்தம் கொடுத்து திருப்பி திருவள்ளுவர் சிலையை அங்கு வைத்திருக்கிறோம். அது ஒரு பெரிய இது. ஆமா, பெரிய விஷயம். ஆமா, அப்துல் கலாம் அவர்கள். அப்துல் கலாம் இருந்தது எங்களுக்கு. ஆமா, அவரோட உங்களுக்கு நிச்சயமாக நிறைய அனுபவங்கள் ஏற்படும் மேடம். அது வந்து பொற்காலம் சொல்லலாம் தமிழ்ச்சங்கத்துக்கு, டெல்லி தமிழ்ச்சங்கத்துக்கு. சென்னையிலிருந்து வந்த பெரிய தமிழ் அறிஞர்கள் மற்றும் கவிஞர்கள் மற்றும் நடிகர்கள் எல்லோரையும் நான் வந்து எங்க வீடு, சொந்த வீடு மாதிரி ராஷ்டிரபதி பவன் இருக்கேன் மேடம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 ட்ரிப்பாவது நான் அவர் ஜனாதிபதியா இருக்கும்போது போனேன். என்னன்னா அவருக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு, அவர் ஒரு தமிழர், ஒரு கவிஞர். அவரை வைத்து அவர் ஜனாதிபதியாக இருந்த பொழுதே டெல்லி தமிழ்ச்சங்கத்தில் அவர் தலைமையில் ஒரு கவியரங்கம் நடத்தியிருக்கோம். அது வந்து டெல்லி தமிழ்ச்சங்கத்து ஒரு வரலாற்று சாதனை மேடம். அதாவது ஒரு ஜனாதிபதியா
குடியரசுத் தலைவரா இருந்து டெல்லி தமிழ்ச்சங்கத்துல கவியரங்கத்துக்கு தலைமை வைத்து அந்த கவியரங்கம் நடத்துறது உண்மையிலேயே ஒரு இது. அதே மாதிரி அவரை வைத்து இந்திய அளவில் ஒரு தமிழ்ச்சங்க பேரவையும் ஆரம்பித்தோம் மேடம். அதுல அப்ப அந்த நிகழ்ச்சியில ஒரு இலக்கிய அமைப்பு உலகம் இந்தியாவில் உள்ள எல்லா இலக்கியம் 600க்கும் மேற்பட்ட பெரிதும் சிறியதுமான தமிழ் சங்கங்கள் கலந்து கொண்டன மேடம். அதுவும் அதுல இலக்கிய அமைப்பு இது பண்ணி அன்னைக்கு அகில இந்திய தமிழ்ச்சங்க பேரவை ஒரு இப்ப 55 தமிழ்ச்சங்கத்துக்கு மேல இருக்கு. அதுல நான் செயல் தலைவராக இருக்கேன். அந்த நிகழ்ச்சி கலந்துனோம். அது இன்னைக்கும் ஒரு இந்திய அளவுல பேசப்படும் நிகழ்ச்சி மேடம். செம்மொழிக்காக தமிழகத்தை சேர்ந்த 150 தமிழ் அறிஞர்களை அழைத்து நாங்கள் டெல்லியில் உள்ள ஜந்தர் மந்திர் என்ற இடத்தில் போராட்டம் நடத்திருக்கோம் மேடம். அப்பொழுது பாரத பிரதமராக இருந்த அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களையும் மற்றும் இதே அப்துல் கலாம் அவர்களையும் முரளி மனோகர் ஜோஷி HR மினிஸ்டர் அவரையும் சந்தித்து செம்மொழி அந்தஸ்து வர வேண்டும் என்ற வேண்டுகோளையும் வைத்தோம். அதில் வாமு சேதுராமன் அவர்கள், தலைநகர் தமிழ்ச்சங்க தலைவர் திரு சுந்தரராஜன் அவர்கள் மற்றும் கணபதி அவர்கள் மற்றும் மீனாட்சி சுந்தரம் பெங்களூர், மகாதேவன் பம்பாய், இவங்கெல்லாம் இது மாதிரி ஒரு 150க்கு மேற்பட்ட ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டமும் நாங்கள் பெரிதாக நடத்தி அந்த அப்பொழுது மந்திரியாக இருந்த திருநாவுக்கரசர் மூலம் நாங்கள் வாஜ்பாய் அவர்களையும் நம்ம முரளி மனோகர் ஜோஷி அவர்களும் அப்துல் கலாம் இந்த கோரிக்கையை வைத்தோம், தமிழ் செம்மொழியாக்க வேண்டும் என்று. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஒரு வாய்ப்பு எங்களுக்கு. என்னன்னாக்க ஜனாதிபதி மாளிகையில் விருது கொடுப்பார்கள். சங்கீத அகாடமி விருது, சாகித்ய நாடக அகாடமி விருது, சினிமா விருது, இவங்களெல்லாம் அழைத்து காலையில் ஜனாதிபதி கையால் விருது வாங்கினவங்களை மாலையில் அழைத்து நாங்க பாராட்டு விழா தெரிவிப்போம். இது டெல்லி தமிழ்ச்சங்கத்துக்கு பாரம்பரியமா காலங்காலமா செஞ்சுட்டு வரோம். சங்கீத் நாடக அகாடமி, சாகித்ய அகாடமி, இந்த மாதிரி விருதுகள். இப்ப கூட சமீபத்துல விஜயகாந்த் அவர்களுக்கு பத்மபூஷன் விருது கொடுத்தார்கள். அவர்கள் மனைவியார் டெல்லி தமிழ்ச்சங்கத்தை கௌரவித்தார்கள். ரொம்ப அருமையா இருந்தது. அதே மாதிரி யாரு விருது வாங்கினாலும் டெல்லி தமிழ்ச்சங்கத்துக்கு நாங்கள் அழைத்து அவர்களை கௌரவப்படுத்தும். அது உண்மையிலேயே அவங்களுக்கும் பெருமையாக நினைப்பார்கள். எங்களுக்கும் தமிழ்ச்சங்கத்துக்கும் டெல்லி மக்களுக்கும் ஒரு வாய்ப்பு. நிச்சயமா நிச்சயமா. இப்ப நீங்க விருதுகள் பற்றி ஒரு பேச்சு நீங்க இப்ப எடுத்தபடியால் நான் விருதுகள் சம்பந்தமாக ஒரு கேள்வி ஒன்று கேட்க விரும்புறேன். இந்த விருதுகள் இப்ப இந்தியாவுல எல்லா பகுதிகளிலையும் இருக்கின்றவர்கள் இந்த விருதுகள் பெறுவதற்கு தகுதியுடையவர்களாக இருக்கிறார். அப்படித்தானே? எல்லா மாநிலங்கள்ல உள்ளவங்களும் விருதுக்கு தகுதியானது. எனக்கு ஒரு மனதுல ஒரு சின்ன ஒரு ஆதங்கம் என்னன்னா, இப்ப புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள், இப்ப அதுல முன்னணியில இருக்கிறவங்க இலங்கை தமிழ், அப்புறம் மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகள்ல இருந்து வந்தவங்க, இந்தியாவில இருந்து கூட வெளிநாடுகள்ல பல தமிழர்கள் தங்கி இருக்கிறாங்க, பல ஆண்டு காலமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படிப்பட்டவர்கள் இப்ப நான் கூட புலம்பெயர்ந்து தான் வந்தேன். எனக்கு பூர்வீகம் தஞ்சாவூராக இருந்தாலும் கூட நான் பிறந்து வளர்ந்து படிச்சது எல்லாமே இலங்கை. இலங்கையில இருந்துதான் நாங்க புலம்பெயர்ந்து இப்ப ஆஸ்திரேலியால 35 வருடங்களாக நாங்க வாழ்ந்தோம். இப்படிப்பட்டு இப்ப நாங்க இப்படி வெளிநாடுகள்ல வாழும் போது எங்களுக்கு முக்கியமாக எங்கள் மனதில் இருக்கிறது நம்முடைய மொழி, கலை, கலாச்சாரம். இதுதான் எங்களுடைய அடையாளம். இந்த அடையாளத்தை நாங்க இங்க நிலைநாட்டுறதுக்காக இந்த புலம்பெயர்ந்து வந்த மக்கள் பலரும் எல்லாம் உலகம் பூராக பல முயற்சிகள்ல ஈடுபட்டிருக்கு. அது இசையானாலும் சரி, நடனம், நாடகம், சினிமா, அப்புறம் தமிழ், எழுத்து, இப்படி பல துறைகளில் மேலோங்கி நிற்கிற பலர் இருக்கிறாங்க, உலகம் பூராக இருக்கிறாங்க தமிழர்கள். இந்த தமிழர்களை யார் அடையாளம் காண்போம்?
இப்போ வந்து தமிழ்நாடு அரசு வந்து அயலக தமிழர் நல வாரியம் அமைச்சு ம். நிறைய பேர் வந்து ஜனவரி 10, 11 வெளிநாட்டு வாழ் தமிழர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து அவர்களை பேச வைக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு வந்து டிக்கெட் கொடுத்து அவங்கள ஹோட்டலில் அழைச்சிட்டு போய் நல்லா கவனித்து அவங்கள மேடையில் அவங்கள ஆனர் பண்ணுறாங்க மேடம். இப்போ கடந்த 2 வருடமாக வெளிநாடு வாழ் தமிழர்கள் அயலக தமிழர் நல இது வச்சு அது கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் தான் இப்போ டைரக்டராக இருக்காரு. ஸோ அவங்க வந்து ஆகஸ்ட் செப்டம்பரில் அறிவிப்பு போடுவாங்க. ஜனவரி 10, 11 வருடந்தோறும் சிறப்பாக கொண்டாடுகிறார் மேடம். நிறைய வயநாட்டு அறிஞர்களை நான் அந்த மாநாட்டில் சந்தித்தேன் மேடம், டெல்லி தமிழ்ச்சங்க சார்பாக. ஸோ அதை வந்து தமிழக அரசு மிக சிறப்பாக செய்கிறாங்க. நீங்களும் அந்த செப்டம்பர் மாதத்து வாக்கில் அந்த அறிவிப்பு வரும், நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் மேடம். இப்போ கூட நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்ரீலங்கா, மலேசியா, சிங்கப்பூர், மொரிஷியஸ், ஆஸ்திரேலியா எல்லா நாட்டிலேருந்து வந்து கலந்துக்கிறாங்க மேடம். நான் அதை கண்ணால் பார்த்தேன். உங்களோட வெளிநாட்டு வாழ் தமிழர்கள் இந்த மாதிரி புலமை வாய்ந்தவரை பார்க்கறதுக்கு அதுவும் ஒரு அரிய வாய்ப்பா இருக்கு மேடம். அதுல வந்து நம்ம எல்லாரையும் சந்திக்க முடியுது. புலம்பெயர் தமிழர்கள் நீங்க ஒரு பெரிய விழாவாக நடத்துவீங்களா சார்? எப்படி என்ன மாதிரி ஒரு விழாவாக நடத்துவீங்களா? நான் சொன்னது பிப்ரவரி மாதத்துல மலேசியா தமிழ் எழுத்தாளர் சங்கம் திரு ராஜேந்திரன் அவர்கள் மற்றும் எழுத்தாளர் சங்கத்தை நாங்கள் கௌரவித்தோம். இன்னைக்கு நீங்க நம்ம இன்டர்வியூ எடுக்கிற நீ கூட ஆஸ்திரேலியால இருந்து சந்திரிகா சுப்பிரமணியம் அவர்கள் கம்பராமாயண புக்கு ஒன்று எழுதியிருக்காங்க. அதை முன்னாள் நீதியரசர் ராமசுப்பிரமணியம், தினமணி ஆசிரியர் வைத்தியநாதன் வச்சு அந்த புத்தகத்தை நீங்க வெளியிட்டு கம்பராமாயண விழா நடத்துகிற மேடம். டெல்லி தமிழ்ச்சங்கத்தை யார் தொடர்பு கொண்டாலும் கண்டிப்பாக நாங்கள் அவர்களை அழைத்து யார் வந்தாலும் கௌரவிக்கிறது எங்களோட தலையாய பணி மேடம். இது ஒரு நல்ல விஷயம் சார். ஏன்னா எனக்கு இது தெரியாது. இப்ப நீங்க சொல்லத்தான் எனக்கு தெரியும். இது வந்து ஜனவரியில 2 தினங்கள் வந்து இது அவங்க இதுக்காக ஒதுக்கி இருக்கிறாங்க, அயலக தமிழர்களுக்காக. ஏன்னா அயலகத்துல வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. நாங்க என்னதான் நீங்க செய்தாலும் கூட, எவ்வளவு முயற்சிகள் எடுத்தாலும் கூட, அந்த அங்கீகாரம் வந்து தாய்நாட்டுல இருந்து வரும்போது அதுக்கு ஒரு தனி பெருமை இல்லையா? நீங்க சொன்ன மாதிரி ஸ்ரீலங்காக்காரங்க நிறைய வராங்க. நீங்க சொன்ன மாதிரி அதே மாதிரி ஆஸ்திரேலியால இருந்தும் வராங்க, இதுலயும் வராங்க. நீங்க இந்த செப்டம்பர்ல தொடங்கணும்னா அந்த அதிகாரி ஆபீஸ் அலுவலக மெயில் அட்ரஸ் தரேன், எல்லாம் தரேன். நீங்க இது பண்ணீங்கன்னா உங்களுக்குள்ள அங்கீகாரம் கண்டிப்பா கொடுப்பாங்க மேடம். உங்க பணிகளை பார்த்து உங்களை கௌரவிச்சு உங்களுக்கு மேடை வாய்ப்பு கூட கொடுப்பாங்க மேடம். நீங்க வந்து அதை வந்து செப்டம்பர் இதுல வரும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பா தெரிவிக்கிற மாட்டோம். அது ரொம்ப சிறப்பா பண்றாங்க. அது வந்து உலகமெங்கும் உள்ள தமிழக அமெரிக்கால இருந்து வராங்க, அதே மாதிரி ஜப்பான்ல இருந்து கூட வந்தாங்க. நான் பார்த்தேன், டோக்கியோ தமிழ்ச்சங்கத்துல வந்தாங்க, நல்ல ஒரு பாரிஸ்ல இருந்து வந்தாங்க. நல்ல விஷயம் சார். ஸோ இது வந்து உண்மையிலேயே இப்ப நான் தெரிஞ்சு கொண்டது மட்டும் அல்லாமல் எங்களுடைய இந்த யூடியூப் சேனல் மூலமா இந்த விஷயம் வந்து பலர் வந்து அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பு ஏற்படும் நிச்சயமாக. ஸோ இது போல எழுத்தாளர்கள் நிறைய பேர் இங்க இப்ப ஆஸ்திரேலியாவிலேயே கூட தமிழ் எழுத்தாளர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்களுக்கு எல்லாம் ஒரு வாய்ப்பு. ஏன்னா இவங்க 20, 30 புத்தகங்கள் எல்லாம் எழுதி வச்சும் கூட சிலருக்கு அதற்கான அங்கீகாரமோ அவர்களை வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய ஒரு நிலைமையோ இருக்குதுன்றது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. அதனால இத வந்து இந்த நீங்க இப்ப சொன்ன இந்த தகவலை நிச்சயமாக நான் இந்த சேனல் மூலமாக பலருக்கு நிச்சயமா நான் தெரியப்படுத்தினேன் சார். ரொம்ப நன்றி. 78 வருஷம் எங்க தமிழ்ச்சங்கம் ஆயிடுச்சு மேடம். இந்தியாவிலே சிறந்த தமிழ்ச்சங்கமா தமிழக அரசு எங்களுக்கு ஒரு தமிழ்த்தாய் விருது வழங்கினாங்க. அதே மாதிரி வாசல்ல முத்தமிழின் போற்றியல் இசை நாடகத்தை போற்றுமிழ் ஒரு தோரண வாயில் அமைப்பதற்கும் நிதி உதவி செய்தார்கள் மேடம் நம்ம டெல்லி தமிழ்நாடு அரசு. இப்போ எங்கள் சங்கத்தின் தலைவராக திரு சக்தி பெருமாள் அவர்களும் நான் பொதுச் செயலராகவும் இருக்கிறேன். அருமையான குழு எங்களது குழு, செயற்குழு. இதை வச்சு நாங்கள் நிறைய இளங்கலைஞர்கள் மற்றும் வெளிநாடு வாழ் கலைஞர்கள் மற்றும் இசை தேர்ந்த எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்குறோம். வாரம் இறுதிதோறும் சனி ஞாயிறுல நிகழ்ச்சி நடக்கும் மேடம். ஒரு நாள் நாட்டியம்னா, ஒரு நாள் நாடகம், ஒரு நாள் கவியரங்கம், ஒரு நாள் பட்டிமன்றம், இந்த மாதிரி எல்லா நிகழ்ச்சியும் நடத்துவோம் மேடம். வாரந்தோறும் வந்து எந்த வாரம் இறுதி சனி ஞாயிறுல
அண்டு சனி ஞாயிறுல நான் சொன்ன மாதிரி எதில் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க வந்து கலந்துப்பாங்க நிகழ்ச்சிகள். உங்களோட குடும்பத்தை பத்தி என்னோட மனைவி சாந்தின்னு பேரு. அவங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ்ல ஒர்க் பண்றாங்க. அவங்க வந்து மெட்ராஸ் மயிலாப்பூரை சேர்ந்தவங்க. என்னோட மகள் 2 பேரு. ஒருத்தங்க பேர் ஸ்ரீவித்யா, அவங்க வந்து கல்யாணம் ஆகி துபாயில் இருக்காங்க. 2வது பொண்ணு முதல் வருட காலேஜ் இங்க டெல்லியில சிவாஜி காலேஜில் படிக்கிறாங்க. அவங்க பேர் ஸ்ரேயா மேடம். ஸோ அவங்களுக்கும் பெரிய பொண்ணுக்கு நாட்டியத்தில் ரொம்ப ஆர்வம் உண்டு. அதே மாதிரி இப்போ நாங்கள் அவங்க அங்கே இருக்கிறதுனால இப்போ இங்கே இந்த பொண்ணும் டான்ஸ் கற்றுக்கிட்டா. பட் இங்கே வந்து அதான் சொன்ன மேடம் நிறைய வாய்ப்பு இருக்குது டெல்லியில் கற்றுக்கிறதுக்கு. நாட்டியம் கற்றுக்கிறதுக்கோ, பாட்டு கற்றுக்கிறதுக்கோ, இது மாதிரி வாய்ப்பு. மிருதங்கம் கற்றுக்கோ, வயலின். நாங்கள் எல்லாமே தமிழ் சங்கத்தில் கிளாஸ் எடுக்கிறோம். மிருதங்கம், வயலின், நடனம் மற்றும் தமிழ் கற்றுக்கிட்டு, அதாவது ஹிந்தி பேசுகிறவங்க தமிழ் கற்றுக்கிட்டு தமிழ். அதே மாதிரி குச்சிப்புடி நடனம், இந்த மாதிரி பல வகுப்புகளும் வார இறுதியில் நடக்குது. மிருதங்க வகுப்பு, பாட்டு, எல்லாமே எல்லா விதமான ஓவியம், அதே மாதிரி யோகா, இது எல்லாமே நடக்குது தமிழ்ச்சங்கத்தில். தமிழ்ச்சங்கம் வந்து உங்கள்ட்ட சொன்ன மாதிரி அது சொந்த கட்டிடத்தில் இருக்குது. அதுவே வந்து ரொம்ப பெரிய ஒரு எங்களுக்கு இப்போ தமிழ்நாட்டிலே வரவங்களுக்கு தமிழ் அடையாளமாக டெல்லி தமிழ்ச்சங்கம் இருக்குது மேடம். தமிழ் யாராவது அங்கேருந்து வந்தாங்கன்னா கண்டிப்பாக தமிழ்ச்சங்கத்திற்கு வந்து பார்க்கணும்னு ஆர்வப்படுவாங்க. பெரிய நூலகம் இருக்குது. 1.5 லட்சத்துக்கு மேலே புக்கு. பெரிய சத்தியமூர்த்தி நூலகம் இருக்குது. அதுக்கும் எல்லா செய்தித்தாளும் வாங்குகிறோம், எல்லா பத்திரிகையும் வாங்குகிறோம். அதை வந்து எல்லாம் படிக்கிறாங்க, படிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி நூலகத்தில் வந்து புக்கை எடுத்துன்னு போயிட்டு வந்து கொடுப்பாங்க. அதில் பெரிய ஒரு என்னென்னா டெல்லியில் பெரிய தமிழகத்தை சேர்ந்த அதிகாரிகள் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து லைப்ரரியில் வந்து புக்கு வாங்கிட்டு போவாங்க. அவங்கெல்லாம் எங்களுக்கு ஒரு பக்க பலம். தமிழ்நாட்டை சேர்ந்த அதிகாரிகள் உயரிய பதவியில் இருந்தாலும் தமிழ்ச்சங்கத்தோடு நெருங்கிய தொடரும், தமிழ்ச்சங்கத்திற்கு உதவும் எண்ணம் கொண்டவர்கள். ஒரே இது தமிழ் மொழி, தமிழால் நாங்கள்லாம் இணைவோம், தமிழால் இது பண்ணுவோம். உண்மையிலே ரொம்ப அவங்கெல்லாம் அற்புதமான அதிகாரிகள். உதவுவதற்கு தமிழகத்தை தானே எவ்வளோ சின்ன சின்ன பிரச்சனை வந்தால் அணுகினா உடனே உதவி செய்வாங்க. இப்போ வெளிநாடுகள்ல இருக்கிற தமிழர்கள் எத்தனை பேர் பல புத்தகங்கள் எல்லாம் எழுதி இருக்காங்க, நூல்கள். இந்த நூல்களை வந்து டெல்லி தமிழ் சங்கத்துக்கு அனுப்புறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எப்படி? நிறைய வருது. அவங்களுக்கு நான் நன்றி கடிதமும் போடுவேன். தமிழ்நாட்டிலே புத்தகம் வெளியிட்டா டெல்லி தமிழ் சங்கத்துக்கு 2 புக்கு அனுப்பிச்சிடுவாங்க. ஏதான புக்கு எங்க வேணா மூலையில் எச் ராமகிருஷ்ணனோ இந்த யார் இருந்தாலும் அதை வந்து நாங்கள் உடனே அதை எடுத்து உடனே அவங்களுக்கு நன்றி கடிதம் போடுவோம். அவங்க வந்து நூலகத்துக்கு தமிழ்ச்சங்கத்திற்கு லேனா தமிழ்வாணோ, ரவி தமிழ்வாணோ, கீழாம்பூர் சங்கர் சுப்பிரமணியமோ, திருப்பூர் கிருஷ்ணனோ, அமுதசுரபி, அவங்க எல்லாமே இந்த தமிழ்ச்சங்கத்தோட எழுத்தாளர்களும் நிறைய தொடர்பு உண்டு மேடம். NC மோகன்தாஸ் அவர்கள் சமீபத்தில் வந்திருந்தாரு. அவர் ஒரு பெரிய எழுத்தாளர். அதே மாதிரி சிற்பி பாலசுப்ரமணியம் சாகித்ய அகாடமியோட உறுப்பினர். இவங்க எல்லாம் சிவசங்கரிக்கு பாராட்டு விழா, சரஸ்வதி உயரிய விருது, சரஸ்வதி சம்மான் விருது கொடுத்தாங்க. அவங்கள கூப்பிட்டு நாங்கள் பாராட்டு மேடம். அதான் சொன்னேன், டெல்லி தமிழ்ச்சங்கத்துக்கு ஒரு வாய்ப்பு. டெல்லியில் எந்த விருது வாங்கினாலும் எங்கு அவங்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டால் நாங்களும் அழைத்து அவர்களை கௌரவித்து பாராட்டி விடுவோம் மேடம். சரி, புத்தக பதிப்பாளர்கள் இப்ப நீங்க சொன்ன மாதிரி மணிமேகலை பிரசுரம், லேனா தமிழ்வாணன், அப்புறம் வந்து ரவி தமிழ்வாணன் அவர்களுடையது. இப்ப அவங்க வந்து தங்களுடைய புத்தகங்களை உங்களுக்கு அனுப்புறதை போல சில பேர் வந்து சொந்தமாக சில புத்தகங்களை உருவாக்குறாங்க. தாங்களே செலவு செய்து தாங்களே அவங்க வந்து பிரிண்ட் பண்ணி எல்லாம் கையில வச்சிருக்காங்க சில தரமான புத்தகங்கள். இந்த மாதிரி புத்தகங்களையும் டெல்லி தமிழ் சங்கம் நூலகம் ஏற்றுக்கொள்ளும். ஏன் கண்டிப்பா. நான் சொன்னேன், ஞான சம்பந்தம் இருக்காரு, பேராசிரியர் ஞான சம்பந்தம். அதான் நான் ஒரே நிகழ்ச்சி சொன்னேன், பிஜிபி சந்தோஷம். இது மாதிரி இது இல்லை, அவங்க புக்கு போட்டா டெல்லியில கூட இது பண்ணணும், அந்த நிகழ்ச்சி வாங்கி நடத்தி மறுபதிப்பு பண்ணி மறுபதிப்பு, அதாவது இல்லை ஏதான அந்த மாதிரி கூட பண்றோம் மேடம்.
நிறைய புத்தகங்கள் எங்களுக்கு லைப்ரரிக்கு வந்துகிட்டே இருக்கும். அதான் சொன்னேன், எங்க ஆதீனங்கள் புத்தகங்கள் வெளியிட்டாலும் அந்த பொம்மபுரம் ஆதீனமோ இல்ல குன்றக்குடி அடிகளாரோ யார் எங்க வேணா எந்த அந்த போரூர் சாந்தலிங்க அடிகளார், தமிழ் வளர்ச்சித்துறை, தமிழ் யூனிவர்சிட்டி குறிஞ்சி வேந்தன் இருக்காரு, அது மாதிரி அவங்க எல்லாம் இதான் புத்தகம் வெளியிட்டாக்க தமிழ்ச்சங்கத்துக்கு அனுப்புவாங்க. இல்ல டெல்லி வரும்போது எங்களை வந்து சந்திச்சு புத்தகத்தை கொடுப்பார்கள், நேரம் கொடுப்பாங்க. திருக்குறளுக்கு நிறைய பேர், ராஜாராமன் ஐஏஎஸ் ஆபீசர் அவரும் போட்டிருக்காரு திருக்குறளுக்கு. அது மாதிரி நிறைய பேர் திருக்குறளுக்கெல்லாம் நிறைய இது அர்த்தம் எழுதி நிறைய புக்கு வெளியிட்டு இருக்காங்க மேடம். எல்லா புத்தகமும் டெல்லி தமிழ்ச்சங்கத்திற்கு கிடைக்கும், நூலகத்துக்கு கிடைக்கும். இது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல தகவல் சார். ஏன்னா இப்ப பல பேர் புத்தகங்கள் கையில வச்சிருக்காங்க. இப்ப அது பதிப்பகம் மூலமாக போகாட்டாலும் கூட தனிப்பட்ட முறை, இப்ப நான் ஒரு 7 புத்தகங்கள் எழுதியிருக்கேன். வெரி குட். அதுல ஒரு 3 டெல்லி வரும்போது உங்களுக்கு கண்டிப்பா கௌரவிச்சு நாங்க என்ன செய்யணுமோ செய்யணும் மேடம். புத்தகத்தை நீங்க தமிழ்ச்சங்கத்திற்கு நூலகத்திற்கு அனுப்பி வைத்தால் நான் உங்களுக்கு நன்றி கடிதம் கண்டிப்பாக தமிழ்ச்சங்கத்தின் மூலம் கிடைக்கும் மேடம். இது வந்து நூலகத்துக்கு அவசியம் தேவைப்படும், நீங்க அனுப்புங்க மேடம். ஓகே. அதுல 3 நூல்கள் வந்து விகடன் பிரசுரத்துல தான் வந்தது, 3 நூல்கள். மற்றது வந்து சில 2 நூல்கள் வந்து நான் சொந்தமாகவே எல்லாம் பிரிண்ட் பண்ணி எடுத்தோம். இன்னொரு நூல், முதலாவது என்னுடைய ஃபர்ஸ்ட் புக், அது வந்து 1991ஆம் ஆண்டு திருமகள் நிலையம் வந்து அவங்க தான் பிரசுரிச்சாங்க அந்த புத்தகத்தை. அது ஒரு கேக் புக், அதுதான் அந்த முதல் ஃபர்ஸ்ட் கேக் புக் இந்தியாவிலே, தமிழ் புத்தகம். ஸோ அதுவும் இருக்கு. ஸோ அப்படி நிச்சயமாக அடுத்த தடவை நான் இந்தியா வரும்போது நான் டெல்லி வந்து உங்களை கண்டிப்பாக நான் சந்திக்கிறேன். அதே போல இப்ப இந்த தகவல் வந்து நூல்கள் எழுதிய எழுத்தாளர்களுக்கு மிகவும் பிரயோசனமாக இருக்கும்னு நான் உலகம் பூரா இது பாக்குறவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்கு. அதை உங்களுக்கு தொடர்பு கொண்டு இந்த நூல்களை உங்களுக்கு தர்றது. ரொம்ப நன்றி சார். நீங்க வந்து காலையில ரொம்ப பிஸியா இருந்திருக்கீங்க. ஆனா இந்த அழைப்புக்கு நன்றி, உங்களோட நேர்காணலுக்கு நன்றி மேடம். இந்த புத்தகம் சொன்னீங்களா, இதுக்காகவே நாங்க எங்களோட நிதியில ஒரு 2 லட்சம் ரூபாய் ஒதுக்கி புத்தகம் கண்காட்சி எல்லாம் போய் புத்தகத்தை வாங்கிட்டு வருவோம் மேடம். தமிழ்ச்சங்கத்திற்குன்னு அவங்க சிறப்பு இது கொடுப்பாங்க, தள்ளுபடி 30% புக்கு கொடுப்பாங்க. பட் எந்த புக்கு 6 புக்கு வெளியிட்டாலும் எங்களுக்கு தெரியப்பட்டா அதை வாங்கிக்கவும் டெல்லி தமிழ்ச்சங்க நூலகத்துக்கும் வாங்கிப்போம் மேடம். டெல்லி தமிழ்ச்சங்க நூலகத்துக்கு ஒரு நிதி ஒதுக்கி புத்தகம் வாங்கிட்டு இருக்க மேடம். ஸோ அது ஒரு தகவல். ரொம்ப ரொம்ப நன்றி சார், ரொம்ப சந்தோஷம். உண்மையில பல முக்கியமான விஷயங்கள் உங்க மூலமா நான் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது வந்து வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு இந்த தகவல்கள் வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஸோ இது மாதிரி உங்களை போன்ற பெரியவர்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்களை வெளியில சொல்லும் போது அது வந்து பலருக்கு வந்து நிச்சயமாக உதவியாக இருக்கும். ஸோ நீங்க வந்து உங்களுடைய சிரமம் பாராமல் இந்த நேரத்தை ஒதுக்கி சாந்தா ஸ்டேபிளுக்காக இந்த நேர்காணல் தந்ததுக்காக ரொம்ப நன்றி சார். உலக தமிழர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த மாதிரி டெல்லி தமிழ்ச்சங்கம் மாதிரி எல்லா தமிழர்களும் எல்லா நாட்டிலும் தமிழுக்காக நல்ல நிகழ்ச்சி நடத்துறாங்க மேடம். இந்த மாதிரி இவங்களெல்லாம் வச்சு நாங்களும் கூடிய விரைவில் ஒரு திருக்குறள் மாநாடு பெரிய உலக லெவல்ல டெல்லி தமிழ்ச்சங்கத்தில் இந்த எப்படி இலக்கிய மாநாடு நடத்தினோமோ அந்த மாதிரி நடத்த இருக்கிறோம். எல்லாரையும் கண்டிப்பாக நாங்கள் தொடர்பு கொள்கிறோம். எல்லாரும் வந்து கலந்து கொண்டு கருத்தரங்கத்திலையும் இதுலேயும் கலந்துக்கணும். அதே மாதிரி திருக்குறள் பற்றி ஒரு ஆய்வு கட்டுற புக்கு வெளியிட இருக்கோம், அதுலேயும் கலந்துக்கலாம். நன்றி மேடம். உலக தமிழ் அனைவரும் அந்த புத்தகத்துல திருக்குறளை பற்றி ஆய்வு கட்டுரையும் அனுப்பி வைக்கலாம் மேடம். ஓ ரொம்ப சந்தோஷம், திருக்குறள் சந்தோஷம், வாழ்த்துக்கள். அது மட்டுமல்ல, உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு வாழ்த்து நான் சொல்லணும். என்னன்னா, தமிழ்ச்சங்கம் டெல்லி தமிழ்ச்சங்கத்துல வந்து நீங்க 4 வருடங்கள் தொடர்ந்து பணியாற்றியும் 5வது வருடமும் எல்லோருடைய விருப்பத்தின் பேர்ல நீங்க மீண்டும் 5வது வருடம் அந்த செயலாளராக நீங்க பணியாற்றி வர்றீங்க. ஸோ அதுல இருந்தே உங்களுடைய பணிகள் இந்த அளவுக்கு
மக்களை போய் சேருது, மக்களுக்கு எந்த அளவுக்கு பயன் கொடுக்குதுன்றது நாங்க தெரிஞ்சுக்க கூடியதாக இருக்கு சார். தொடர்ந்து உங்களுடைய பணிகள் தமிழர்களுக்காக என்றென்றும் இருக்கணும். நான் ரொம்ப விரும்பி கேட்டுக்கிறேன். என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். ரொம்ப நன்றி. நன்றி மேடம். திரு டெல்லி குமார் அவர்கள் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறதாக இருந்தார். ஆனா அவர் அவசரமாக பஞ்சாப் போக வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டதால கொஞ்சம் அவருக்கு அமைதியான ஒரு இடத்துல இருந்து பேசுறது ரொம்ப கஷ்டமாகவே இருக்கு. ஆனாலும் கூட அவரும் எங்களோடு பேச ஆர்வமாக இருக்கிறார். நானும் அவரோடு பேச ஆர்வமாக இருக்கிறேன். அவரை இப்போது நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியில இணைத்துக் கொள்வோம். வணக்கம் டெல்லி குமார் சார். வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நீங்க எங்க இருக்கீங்க? ஷாப்பிங் போயிருக்கீங்களா? அப்படி இல்லன்னா இல்ல நாங்க கோயிலுக்கு வந்திருக்கோம். இங்க ஒரு கோயிலுக்காக நாங்க இங்க வந்திருக்கோம். நாங்க ஃபேமிலியோட, அவங்க ஃபேமிலி, என்னோட ஒய்ஃபோட ஃபேமிலி இங்க எல்லாம் ஒரு பஞ்சாப்ல ஒரு இடம், பியாஸ்னு ஒரு நதி, அந்த நதிக்கு பக்கத்துல நாங்க வந்திருக்கோம். அது வருஷத்துக்கு ஒரு தடவை மே மாசம் வருவோம். ஸோ அந்த முறையில நாங்க இங்க வந்திருக்கோம். அதனாலதான் நாங்க இன்னைக்கு நாளைக்கு வச்சுக்கலாம்னு நான் சொன்னேன். பரவாயில்ல, இருந்தாலும் உங்களுடைய நேர சூழ்நிலையினால இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை நடத்துறீங்க. எனக்கு நாளை கொஞ்சம் கஷ்டம். ஓகே ஓகே, சொல்லுங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில எப்படி இருந்தது? அதாவது டெல்லி தமிழ் சங்கத்தின் முகுந்தன் சார் இன்னைக்கு நம்ம சாந்தா டேபிள்ல கலந்து கொண்டது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா இது இப்ப உண்மையிலேயே இந்த டெல்லி தமிழ் சங்கம் ரொம்ப பழம்பெருமைய தமிழ் சங்கம். அதை பத்தி எல்லாம் சொல்லியிருந்தாலும் முன்னோர்கள் இத நல்லா வழி நடத்திருக்காங்க. எப்படின்னு சொன்னா, ஒருத்தவங்க ஒரு சாதாரண ஒரு என்ன மாதிரி ஒரு தனி மனிதன் அவங்க குடும்பத்துக்கு வச்சிருந்த, பொண்ணுக்கு வச்சிருந்த, கல்யாணத்துக்கு வச்சிருந்த பணத்தை 35,000, அந்த காலத்துல 35,000 பெரிய பணம். என்ன, ஒரு 45 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன். அந்த பணத்தை, கல்யாணத்துக்கு வச்சிருந்த பணத்தை எடுத்து இந்த நிலத்துல போட்டாங்க. இத போட்டு இன்னைக்கு இந்த அளவுக்கு தூண் தூணா வளர்ந்துருக்குன்னா அவங்களுடைய சொந்த வேர்வை, ஒருத்தவங்களுடைய எல்லாருடைய வேர்வையும் ஒரு தூணா இருக்கு. இதுல நம்ம முகுந்தன் சாரும் இன்னைக்கு இந்த 5 வருஷமா அந்த தமிழ் சங்கத்தை 5 தடவையா, அதாவது ஒரு 10 வருஷம் இருந்திருப்பாரு இந்த இதுல, 10-15 வருஷமா இருந்து காப்பாத்துறாரு. அதே மாதிரி இப்ப நம்ம தமிழ் 1990ல இருந்து, ஆமா ஆமா, இருந்து இந்த தமிழ் சங்கத்தை வழி நடத்துறாரு. அதுக்கு முன்னாடி பல முன்னோர்கள் இருந்திருக்காங்க, இருந்தும் பல கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதெல்லாம் இன்னைக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டுதான் இன்னைக்கு தமிழ் சங்கம் தான் சொந்த செலவுல, அதாவது சொல்லுவாங்க இல்லையா, பிள்ளைங்க சொந்த சம்பாதிக்கட்டும், அப்படிதான் அம்மா அப்பாவுக்கு பிடிக்கும். அதே மாதிரி இன்னைக்கு தமிழ் சங்கம் சம்பாதிச்சு கொடுக்குது. தமிழ் சங்கம் சம்பாதிச்சு கொடுக்குது. பாத்துங்க, இன்னைக்கு தமிழ் சங்கமே அதால சம்பாதிக்க முடியுங்கிறதுக்கு அந்த அளவுக்கு திறமை நமக்கு. நம்ம வாடகைக்கு விட்டுருக்கோம், அந்த இது வங்கி மேல நிறைய, எதுக்கு சொல்ல வரேன், அப்படிதான் இன்னைக்கு தமிழ் சங்கம் வளர்ந்துருக்குன்னு சொல்றதுக்கு இது ஒரு உதாரணம். இது நம்ம இல்ல, முன்னோர்கள், அப்புறம் முகுந்தன் சார், இன்னும் பல தலைவர்கள்லாம் இதுல ஈடுபட்டு இருக்காங்க. சோ இதுல சார் இப்ப கடைசி 5 முறை கடந்து செயலாளராக பணியாற்றி வருகிறார் திறம்பட. சோ எனக்கு ரொம்ப பெருமை. அதாவது சாந்தா டேபிள் இன்னைக்கு டெல்லி தமிழ் சங்கத்தை எடுத்து இன்னைக்கு பேட்டி கல்றதுங்கிறது, இது ஒரு பெரிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒரு ரெக்கார்டு. நீங்க எவ்வளவோ பண்ணிருக்கலாம். டெல்லி தமிழ் சங்கத்துக்கு ஒரு இன்டர்வியூ எடுக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல, எல்லாரும் எடுத்துட முடியாது. அது சாந்தா டேபிளுக்கு கிடைச்சிருக்குங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அதை நான் வாய்ப்பு கொடுத்தேங்கிற நினைக்கும் போது, வாய்ப்பு கொடுத்தேன்னு சொல்லக்கூடாது, அதற்கு ஒரு வழிகாட்டுதலா நான் இருந்தேன்னு சொல்லும் போது எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. இன்னைக்கு இன்டர்வியூ ஃபுல்லா அவரோட தான். அதனாலதான் நான் இன்டர்வியூ பண்ணவே இல்லை உங்களை. சோ ஜஸ்ட் ஃபார் ஐஎம்ஏ என்ன சொல்றது, ஒரு படத்துல எல்லாம் நடிச்சு கொடுப்பாங்கல்ல, ஒரு இந்த சின்ன ரோல் மாதிரி, அதுதான் என்னுடைய ரோல் இன்னைக்கு. ஒரு இந்த ரோல் மாதிரி பண்ணிட்டு போறேன், அவ்வளவுதான். இன்னைக்கு என்னோட ரோலே இல்ல, அவரு தான், முகுந்தன் சார் தான் இன்னைக்கு ஹீரோ, அவரோட ரோல் தான் இன்னைக்கு. சோ ரொம்ப சந்தோஷம். நீங்க இந்த அளவுக்கு சாந்தா டேபிளோடைய வளர்ச்சி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வியக்கத்தக்கது. சாந்தா டேபிள் உண்மையிலேயே, இந்த சாந்தா டேபிள் நாட் ஓன்லி நான் சொல்றத இந்த சந்திப்போமா, அப்புறம் நிறைய அந்த சினிமா பாடகர்கள், இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் எடுத்திருக்கீங்க. உண்மையிலேயே இன்னும் இதற்கு நானும் இந்த டெல்லி கலை இலக்கிய பேரவையும் சாந்தா டேபிளுக்கும் இன்னும் அவங்களுடைய வளர்ச்சிக்கு இன்னும் நானும் உதவியாக இருப்பேன் என்று இந்த தருணத்தில் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் மேடம். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சார். உங்களுடைய தொடர்பு எனக்கு இதுக்கு முன்னம் சில 2 வருடங்களுக்கு முன்னம் கூட நாங்க ஒரு இன்டர்வியூ ஒன்று செய்திருந்தோம்.
KVK பெருமாள் சாரும் நீங்களும் பேசியிருந்தீங்க. ஆமா. இப்ப வந்து முகுந்தன் சார் வந்து உண்மையிலேயே சில முக்கியமான விஷயங்களை எனக்கு சொல்லியிருந்தார். அதாவது புலம்பெயர்ந்த தமிழர்களை பத்தி ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். அது மட்டுமல்ல, புத்தகங்கள், நூல்கள், உலகம் பூராக தமிழர்கள் எவ்வளவு நூல்கள் எழுதுறாங்க. இந்த எப்படி டெல்லி தமிழ் சங்கத்துக்கு கொண்டு போகலாம் என்ற ஒரு கேள்வி நான் அதற்கான பதில்கள் எல்லாம் அவர் நல்ல முறையில எனக்கு சொல்லியிருக்கார். அதை நாங்க தொடர்ந்து பார்த்து அதுல பலர் பயன்படுறதுக்கான வாய்ப்பு என்ன இந்த சாந்தா ஸ்டேபிள் மூலமாக இந்த தகவல்கள் நிச்சயமாக வெளியில போகும், பலருக்கு வெளியில போகும். அவங்க வந்து நூல்கள் வச்சிருக்கிறவங்க வந்து டெல்லி தமிழ் சங்கத்தை நிச்சயமாக தொடர்பு கொள்ளலாம். இதெல்லாம் உண்மையிலேயே பெரிய விஷயங்கள், எனக்கு இதுவரை தெரியாது. உங்கள் மூலமாக இது எனக்கு வந்தது வந்து எனக்கு சந்தோஷம். மூலமாக என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். இந்த சந்திப்போமா நிகழ்ச்சியில பங்கு பற்றிய முகுந்தன் சார் அவர்களுக்கும் டெல்லி குமார் சார் உங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. நன்றி நன்றி, மகிழ்ச்சி. மேலும் வெற்றி பெற உங்களுடைய சாந்தா டேபிள் மேலும் மேலும் பண்ண இந்த தமிழ் சங்கம் மாதிரி மேலும் வளர எல்லோருடைய உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். நாங்களும் எப்பொழுதும் கூட இருக்கிறோம் என்று சொல்லி நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சார், வணக்கம். நிகழ்ச்சி உங்க எல்லோருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். திரு முகுந்தன் அவர்கள், திரு டெல்லி குமார் அவர்கள் இருவரோடும் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. திரு முகுந்தன் அவர்கள் பல முக்கியமான செய்திகள் சிலவற்றை நமக்கு சொல்லி இருக்கிறார். இது வந்து பல எழுத்தாளர்களுக்கு நிச்சயமாக உதவி செய்யும்னு நான் நம்புறேன். அது மட்டுமல்ல, புலம்பெயர்ந்த தமிழர்கள் என்ன வகையில் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளலாம் என்றதுக்கும் சில வழிவகைகளை அவர் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார். இந்த நிகழ்ச்சி எல்லோருக்கும் பயன் தர வேணும்ன்றதுதான் என்னுடைய நோக்கம். எல்லோருக்கும் இது நிச்சயமாக பிடிச்சிருக்கணும்னு நான் நம்புறேன். மீண்டும் இதே போன்று ஒரு அருமையான சந்திப்போமா நிகழ்ச்சியோட நான் உங்களை சாந்தா ஸ்டேபிள்ல சந்திக்கிறேன். அதுவரை எல்லோருக்கும் நன்றி. நிகழ்ச்சியில பங்கு கொண்ட திரு முகுந்தன் அவர்கள், திரு டெல்லி குமார் அவர்கள் இருவருக்குமே சாந்தா ஸ்டேபிள் மூலமாக எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவிப்போம். மிக்க நன்றி, வணக்கம்.